அரசியல்ல வந்து இதை நாங்கள் எப்பவுமே விடுதலை செய்ய ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதான் சொல்றேன், இது ஏற்புடையதல்லன்னு சொல்றோம். இது நாகரிகமான அரசியலுக்கு ஏற்புடையதல்ல. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்ன கருத்து தான் கட்சியுடைய கருத்து. அது அந்த கருத்தை நாங்கள் வந்து தலைவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். அது எனக்கு தெரியாது. ஆனா தலைவர் அவர்கள் இது குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நாகரிகமான அரசியல் நோக்கி முன்னகரணும். இது மாதிரியான செயல்பாடுகள் கூடாது அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தையோட நிலைப்பாடு. மானாமதுரையில கொலை செய்யப்பட்ட கவிஞருடைய ஒருவர் வந்து 85 நாளா வந்துட்டு இன்னும் வந்து வாங்காம வச்சிருக்காங்க. சமூக நீதித்துறை அமைச்சரா நீங்க ஆகாஷனுடைய படுகொலை இது இன்றைக்கு தான் நான் வந்து மரியாதைக்குரிய ஏடிஜிபி அவர்கள நாங்கள் பேசியிருக்கிறோம். கட்டாயம் வந்து அந்த குடும்பத்திடம் நாங்கள் பேசி தலைமைச் செயலகத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து பேசி விரைவில் வந்து அதுக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கான முன்முயற்சியை நாங்கள் எடுப்போம். ஏற்கனவே படுகொலைக்குள்ளான ஆகாஷனுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே பேசியிருக்கிறார்கள். அது கட்டாயம் அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு நீதியை பெற்றுத் தருவதற்கான முயற்சியை நான் கட்டாயம் எடுக்கிறோம். சட்டம் ஒழுங்குமே இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது வந்து அது ஏற்புடையதல்ல. ஏன்னா பதவியேற்று இப்போதான் வந்து 10 நாள் கூட ஆகலை. இப்போதான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போதான் நியமிச்சிருக்கிறாங்க. இப்போதான் ஏடிஜிபி இன்றைக்கு தான் வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு. இன்னும் டிஜிபி வந்து போடலை. தமிழ்நாடு முழுக்க அதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கான அந்த ஸ்ட்ரக்சரை இன்னைக்கு தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்வது, காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்கிறாங்க, மற்ற அதிகாரிகள் அப்படி செயல்பட்டு இருக்காங்க. அதை கட்டுப்படுத்துவதற்கான முன்முயற்சியை நாங்கள் வந்து மேற்கொள்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று சொல்வது அதீதமான குற்றச்சாட்டு. அதை கட்டாயம் கட்டுக்குள் கொண்டு வருவோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது ஒரு அதீதமான குற்றச்சாட்டா நான் வந்து பாக்குறேன். இப்பெல்லாம் அதான் சொன்னல, இப்ப இன்றைக்கு தான் ஏடிஜிபி வந்து மரியாதைக்குரிய அன்பு அவர்கள் இன்றைக்கு தான் பதவி ஏற்கிறார். டிஜிபி இன்னும் போடல. இனிமே தான் வந்து அதை பதவியை யார் லிஸ்ட் போட்டிருக்காங்க, யார் வருவாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து திட்டமிட்டு இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்காக பயன்படுத்துவதாக நான் பார்க்கிறேன் நான். ஆனால் கட்டாயம் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு நல்ல நிர்வாகத்தோடு இது நடக்கும் அப்படிங்கிறதுல. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆதரித்து வாக்களித்து இந்த அரசை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதுல நாங்கள் ஒரு அங்கமா இருக்கிறோம். அதனால அந்த அங்கத்துல இருக்கிற நாங்கள் வந்து கட்டாயம் இதை வந்து சரி செய்வதற்கு நாங்கள் வந்து கட்டாயம் பேசுவோம். ஒரு எடுத்துக்காட்டா வந்து இந்த சூழல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகளை 3 பேர் உட்கார்ந்து சிரிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. இல்ல, அது வந்து நீங்க வந்து இப்ப நாங்க பேசுறதுக்கு முன்னாடி கூட நீங்க பண்ணலாம். அவங்க பேசுவதற்கு முன்பு வேற சப்ஜெக்ட் பேசிட்டு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. சிரிக்கவே கூடாது அப்படின்னா அது வந்து என்ன நம்ம காவல்துறை அதிகாரிகள் எப்பயும் முறைச்சிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடங்குவதற்கு முன்பு அவர்கள் உரையாடிகளை பேசினாங்க, இந்த சப்ஜெக்ட்ல பேசலாம். இதான் சொல்றேன், இதுதான் அதீதமான குற்றச்சாட்டு சொல்றேன். இந்த மாதிரி பேசுறது இல்ல. அதாங்க, நீங்க அந்த சப்ஜெக்டை பேசுவதற்கு முன்பு அவர்கள் வேற சப்ஜெக்ட் பேசிட்டு அதை வந்து சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் சிரிக்கவே கூடாதா? அதான் சொல்றேன், அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு முன்னாடி வேற சப்ஜெக்ட் பேசியிருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து எப்பயுமே வந்து அதாவது வந்து காவல்துறை என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பத்தி பேசலாம். சிரிக்கிறது சிரிக்காத பத்தி எப்படி நீங்க அதை எப்படி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு அது வந்து அதே ஊடகங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் அதை வந்து ரொம்ப அதிகமா பேசுறாங்க அப்படிங்கிறது. நான் ரொம்ப முக்கியமா வந்து இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னங்க, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக அவர் சந்திக்க போறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்டாயம் அது என்னென்ன கோரிக்கைகள்ங்கிறத வந்து கட்டாயம் அவங்க வெளிப்படுத்துவாங்க அல்லது அவங்க கோரிக்கை பேசுவாங்க. இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கான தேவைகள், கோரிக்கைகள், உரிமைகள் இதை பற்றி பேசுவாங்க. கட்டாயம் நீட் தேர்வுக்கு எதிராக வந்து பேசணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அது கட்டாயம் பேசுவாங்க. அதாவது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த சிவகாசி பகுதியில் இருக்கிற இதில் வந்து பட்டாசு விபத்துகள் நடக்குது. அதனால நிறைய வந்து இறப்புகள், அதன் மூலமா வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து இதை சரி செய்வதற்கு இந்த விபத்துகள் நிகழாமல் அதை வந்து அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு.
அதிகாரிகள் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூடுதலா என்ன அப்படின்னா இங்க நம்ம வந்து பேசும்போது சட்டவிரோத கடைகள் இருக்கல, சட்டவிரோத தொழிற்சாலை இருக்குங்கிற பேர்ல வந்து நிறைய வந்து அதிகாரிகளே வந்து மக்களை வந்து அச்சுறுத்துகின்ற வேலையில செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பண்றாங்க. அதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு இருக்கு. மாவட்ட ஆட்சியரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இதுல கவனம் செலுத்தி இந்த தொழிலில் இருக்கின்ற தலித்துகள், அதாவது வந்து குறிப்பா வந்து பெரும் முதலாளிகள் பெரும் தொழிற்சாலைகளை விட்டு சின்னதா வந்து இருக்கிற தொழிற்சாலையில் குறிவைத்து செயல்படுகிறார்கள் என்ற ஆதங்கத்தை எனக்கு வந்து அறிக்கையா கொடுத்திருக்கிறாங்க, கோரிக்கையை மனுவா கொடுத்திருக்கிறாங்க. நாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது குறித்து நாங்கள் ஆட்சியர்கிட்ட நாங்கள் பேசுவோம், கட்டாயம் பேசுறோம். ஆனால் இது இந்த விபத்து நடக்கக்கூடாது. இந்த மாதிரியான சட்டவிரோதமான நடவடிக்கையில போய் ஈடுபட்டு அதை அச்சுறுத்துகின்ற வேலையில அல்லது பிளாக்மெயில் செய்கின்ற வேலையை அதிகாரிகள் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஏறக்குறைய 1028 பட்டாசு ஆலைகள் இருக்கு சிறுவருமாக ஆய்வு பண்றதுக்கான அதிகாரிகள் பெசோல இருந்து வெறும் 2 அதிகாரிகள் மட்டும் தான் இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் கீழே நிர்வாகத்துல வந்து கம்மியான அதிகாரிகள் தான் இருக்காங்க. எவ்வளவு வந்து பண்ண முடியும்? இல்ல அதிகப்படியான அதிகாரிகளை வந்து பெசோக்கு கேட்டு வாங்க போறீங்களா அப்படின்ற மாதிரி இல்ல அதாவது என்னன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்கிறத தாண்டி எல்லா இடங்கள்லையும் வந்து நீங்க 1-2 பேர் சொல்றீங்க, ஆனா எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறத சின்ன கம்பெனிகள் பட்டாசு தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து வந்து எங்ககிட்டயும் வந்து மனு கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் அதை பத்தி பேசுறாங்க. அப்ப இது வந்து ஒரு முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இந்த தொழிற்சாலைகள் தான் இருக்கணும் அப்படின்னா அதை பத்தி நம்ம பேசலாம். திடீர்னு வந்து தீபாவளி நேரத்துல அந்த வியாபாரம் நடக்கிற நேரத்துல ஒரு நெருக்கடி கொடுக்கறது, அது குறித்து வந்து அவர்கள் வந்து ரொம்ப அவர்களை வந்து கட்டுப்படுத்துவது என்கிறது இந்த தொழில ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழிலா கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அது குறிப்பா வந்து விபத்து நடக்காம அந்த தொழிற்சாலையை எப்படி நடத்துறது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னால் பட்டாசு தொழிலை நம்பிதான் இங்க இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இங்க இருக்கிறாங்க. பட்டாசு தொழில் தான். அப்ப அந்த தொழிலையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு, மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும்? இங்க என்ன இருக்கு? இது ஒரு கந்தக பூமியா இருக்கு. இந்த பகுதியில வந்து வேற என்ன தொழில் பண்ண முடியும்? 10 லட்சம் மக்கள் இதை நம்பி இருக்கிறாங்க. எப்படி அதை வந்து செய்ய முடியும்? அதனால கட்டாயம் இது குறித்து வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அமைச்சர்கிட்ட நான் பேசுவேன். பேசி இதை வந்து முறைப்படுத்துவதற்கு இனிமேல் வந்து இந்த மாதிரி சின்ன தொழிற்சாலையில் இருக்கிறவங்க எந்த அச்சமும் இல்லாமல் செயல்படுவதற்கு நாங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம். இந்த மாதிரியான பட்டாசு ஓனரா இருப்பார், பட்டாசு ஆலைக்கு ஒரு ஓனர் இருப்பார். அவர் ஒருத்தருக்கு அதை தான் சொல்றேன் நான். முறைப்படுத்தப்பட்ட இதா இருக்கணும்னு நாங்க சொல்றோம். அந்த நீங்க சொல்ற அது எல்லாமே இதுக்குள்ள அடக்கம். முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து இல்லீகல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரியா கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் கட்டாயம் வந்து இது சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் நான் பேசி இதை முறைப்படுத்துவோம். தொழில்துறை அமைச்சர் வந்து அது சம்பந்தமா ஒரு கமிட்டி அமைக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அந்த கமிட்டியில நீங்களும் இடம் பெறதுக்காக ஒரு வாய்ப்பு. அதுதான் இதை முறைப்படுத்துவதற்கு என்னென்ன வந்து செய்யணுமோ அதற்கான வேலைகளை நாங்க செய்வோம்.